India's #1 spice brand ஆன ஆச்சி மசாலாவோட ஆச்சி பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். Everyone, welcome to Aachi Next Trend Cooking. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா மசாலா. அதுவும் நார்மலான மசாலா இல்லைங்க, நம்ம ஆச்சியோட மேஜிக் மசாலா. இந்த மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம வீட்லயே நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆக்சுவலி நான் இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆச்சி பிரியாணி மசாலா. இந்த ஒரு மசாலா போதும், நம்ம வீட்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி நிறைய பண்ணலாம். அது வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், நமக்கு கவலையே வேண்டாம். மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு செயல்படணும்னு சொல்லுவாங்க. அதை ஒரு கடமையை எடுத்து நமக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து செய்கிறதால தான் ஆச்சி மசாலா எப்பயுமே இந்தியாஸ் #1 ஸ்பைஸ் பிராண்டாக இருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம சமைக்க போகலாம். இப்போ நம்ம இந்தியாஸ் #1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி பிரியாணி மசாலா 20 கிராம், ஆச்சி நெய் 100 ml, ஆச்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1½ டேபிள்ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2, ஸ்லைஸ் டொமேட்டோஸ் 2, கர்ட் 1½ டேபிள்ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன், பீன்ஸ் 5, மஷ்ரூம் 5, கேரட் 1, பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், சால்ட் டு டேஸ்ட், வாட்டர் 500 ml, ஃப்ரெஷ் பீஸ் 50 கிராம்ஸ், மின்ட் லீவ்ஸ் ஃபார் டாப்பிங்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் ஃபார் டாப்பிங்ஸ். இன்னைக்கு நம்ம இந்தியாஸ் #1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. ஸோ இப்போ குக்கர் வந்துட்டு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அடுத்ததான் 100 ml ஆச்சி சுத்தமான நெய்யை ஆட் பண்ணுறேன். ஆச்சியோட நெய் வந்துட்டு ரொம்பவே சுத்தமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதோட ஸ்மெல்லே வந்து ரொம்ப பியூரான ஒரு ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் குக் பண்ணுறேன், நீங்களும் இதுவே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தாச்சு. அடுத்ததாக 1½ டேபிள்ஸ்பூன் ஆச்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க, ஆனியனும் டொமேட்டோஸும் நல்லா மர்ஜ் ஆகுற வரைக்கும். இப்போ இந்த ஆனியன்ஸ் கூட டொமேட்டோ வந்து நல்லா மர்ஜ் ஆயாச்சு. எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பீன்ஸ் வந்துட்டு 5 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு கேரட் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் மஷ்ரூம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் கரெக்டாக. ஸோ இதை கொஞ்சம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பட்டாணி 50 கிராம் இருக்குது, அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. அந்த டொமேட்டோ ஆனியன்ஸ் கூட நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்தியாஸ் #1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி பிரியாணி மசாலாவை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பிரியாணி மசாலாவோட ஸ்மெல்லே செம்ம சூப்பராக இருக்கு. இப்போ இதில் 20 கிராம்ஸ் ஆச்சி பிரியாணி மசாலாவை நான் ஆட் பண்ணுறேன். இந்த பிரியாணி மசாலா வெஜிடபிள்ஸோட நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ அதனால ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த பிரியாணி மசாலா வெஜிடபிள்ஸோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1½ டேபிள்ஸ்பூன் தயிர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா இந்த வெஜிடபிளில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. நான் வெஜிடபிள் பிரியாணிக்காக 250 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால 1/2 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்துட்டு இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன்.
வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வாட்டர் கொதிக்கிறதுக்குள்ள 250 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வாஷ் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸோட மசாலாவும் நல்லா கொதிச்சாச்சு. இந்த பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 250 கிராம்ஸு. இப்போ இது குக்கருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். போட்டு பாஸ்மதி ரைஸும் இந்த வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. அடுத்ததாக உப்பு தேவையான அளவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு டைம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட டேஸ்ட்டுக்கு உப்பு கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கார்னிஷிங் பர்பஸ்க்காக கொத்தமல்லி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவிக்கலாம். அண்ட் ஃபைனலி கூடவே புதினாவும் ஆல்ரெடி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் ஃபைனலி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கெல்லாம் பிரியாணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக டெய்லி எவ்ரிடே மூக்க பிடிக்க சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்சதை நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சு சாப்பிட்டுதான் நம்மக்கிட்ட சூப்பரான ஆச்சியோட பிரியாணி மசாலா இருக்கு. 3 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் லிட் வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இந்த அரோமா தான். எவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வருது. அதுவும் அந்த நெய் ஸ்மெல்லு அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் அப்படியே இருக்கு. நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு வெந்திருக்கு. அண்ட் அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். முகலாயர்கள் தான் நமக்கு பிரியாணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம ஆச்சி மசாலா நமக்காகவே டிஃப்ரெண்ட்டான பிரியாணி செய்கிறதுக்காகவே ஆச்சி பிரியாணி மசாலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரியாணி பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க கீயாக இருக்கட்டும், ஆச்சி பிரியாணி மசாலாவாக இருக்கட்டும், நல்லா பிளெண்டாக இருக்குது. அண்ட் வெஜிடபிள்ஸும் நல்லா வந்துட்டு வெந்திருக்கு. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நான்வெஜ் சாப்பிடும்போது நான்வெஜ் பிரியாணி தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த வெஜ் பிரியாணி சாப்பிடும்போது வெஜிடபிள் பிரியாணியில் கூட நம்ம ஆச்சி பிரியாணி மசாலா ஜாயின் ஆச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி ஆச்சியில் நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் இப்போது ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு www.aachifoods.com வெப்சைட்டை லாகின் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற ஆச்சி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப் டு 30% டிஸ்கவுண்ட் இருக்கு. இப்போவே ஆச்சி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க, வீட்டில் சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. உணவை மருந்து உங்கள் ஆச்சி மசாலா. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சி நெக்ஸ்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். until then signing off by Tara. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. and for also more quick and easy recipes subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.